Hi all, how are you? It's been quite a long time. So உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் இன்சிடென்ட் தர எக்ஸ்பீரியன்ஸ் ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஸோ நான் வந்து ரீசெண்டாக பவுண்ட்ரி பாஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ஒரு புக் கிளப்பில் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஐம் பார்ட் ஆஃப் தட் புக் கிளப் அண்ட் இட் இஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு லேர்ன் நம்மளோட பவுண்ட்ரிஸ், சேயிங் நோ, இதெல்லாம் லைக் சேயிங் நோ டசன்ட் கம் ஈஸிலி ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் ஆர் ஜென்ரேஷன் இல்லையா. ஸோ இப்போ வந்து மைண்ட்ஃபுல்லாக அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ காட் எக்ஸ்போஸ் டு ரியல் டைம் சினாரியோ. நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ வாஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் நைட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஐ வாஸ் சிக். ஸோ ஐ வாஸ் ட்ராவலிங் வித் மை ஹஸ்பண்ட். அவர் வந்து ஹீ வாஸ் மேக்கிங் ஷுர் ஓகே நான் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வெண்ட் அண்ட் ஹீ வாஸ் கெட்டிங் ரெடி டு பி ஆன் ஹிஸ் பர்த். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டான இடம் கிடச்சது. எனக்கு சைடு லோவர் பர்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்லா விண்டோ வரமா செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு அது அந்த கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல். ஐ காட் தட் பிளேஸ் அண்ட் நான் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தேன். And when my husband was laying his birth and he was getting ready, the co-passengers like they were he was a young man and அவங்க கூட வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு 3 பேர் இருந்தாங்க. One of them were his parents. So அந்த ஒரு the young man I'm telling you, he was taking very good care of his parent and கூட வந்தவங்களெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் இஸ் மை லவ் லாங்குவேஜ். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் படுக்கும்போதும் ஹீ வாஸ் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் மை ஹஸ்பண்ட் புட் இஸ் பர்த் அண்ட் ஆல். எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. யாருனே தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறானே, பரவாயில்ல நல்லா பையன் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஸ்லோலி எவ்ரி ஒன் ஆஃப் இஸ் காட் செட்டில் டவுன். நான் வந்து லோவர் பர்த், எனக்கு மேலே இருக்கிற பர்த்தில் வந்து there was a young girl. ஸோ இந்த பையன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஐ ஹேட் அ வெரி குட் ஒப்பீனியன். அவன் வந்து he didn't sleep, அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். மேபி he was trying to interact with the girl who was opposite. This guy was in the top berth. இப்போ என்னோட பர்த்துக்கு மேலே இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்தான். அண்ட் திஸ் கேர்ள் வாஸ் யூஸிங் ஹர் ஃபோன். அப்போ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக ஃபோனை ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் எழுந்திரிச்சு என்னோடய பர்த் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்து அண்ட் ஹீ வாஸ் டைரக்டிங் ஃப்ரம் த அபவ் லைக் ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஷீ காட் ஹர் ஃபோன் அண்ட் ஷீ வெண்ட் அப் ஸ்டேர்ஸ் அண்ட் அவள் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் திஸ் கை வாஸ் ட்ரைங் டு புல் அ கான்வர்சேஷன் வித் திஸ் கேர்ள் அப்படியே சாஃப்டாக. ஸோ நானும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நானும் நைஸாக லிசன் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஜென்ரல் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹீ வாஸ் வெரி வெல் மேனர்டு. அதனால எனக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நானும் அப்படியே தூங்குற மாதிரி ஐ வாஸ் ஓவர் ஹியரிங் தியர் கான்வர்சேஷன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் கேர்ள் ஷீ இஸ் த டென்டிஸ்ட். ஓகே, டென்டிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, மாஸ்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் பாய் வாஸ் அட்வொகேட். ஓகே, and he has done his masters from a famous university from UK. இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஐ வாஸ் இந்த பிளான் ஆஃப் 10 மணிக்கெலாம் தூங்கிருந்தாங்க டு ஹாவ் வெரி குட் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருந்தேன். ஐ வாஸ் வெரி டயர்ட் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ சிக். ஆனால் இவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதை ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாங்க. லைக் பேசிகிட்டே இருந்தாங்க. நான் பர்சன் ஒரு சின்ன குண்டூசி விழுந்தாலும் முழிச்சிடுவேன். நான் தூங்க போகிற ஸ்டேஜில் தூங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தெரியாது. அண்ட் என்னால் தூங்கவே முடியல. ஐ வாண்டட் டு டெல் தெம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணுன்னு செம்ம கடுப்பாக இருந்தது. அப்படியே தலைக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹெட்டேக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எனக்கு சொல்லணுமா, ஹீ இஸ் வித் ஹிஸ் பேரண்ட் இல்லையா, அவங்க பேரண்ட் முன்னாடி அவனை நேம் கால் அவுட் பண்ணணுமா, ஹீஸ் அன் அட்வொகேட், அவனை இன்சல்ட் பண்ணணுமா, ஷீஸ் த டாக்டர், அவளை இன்சல்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மைண்டில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்தது. பழைய மாதிரியாக இருந்தால் ஃபுல் ஜேர்னியுமே நான் வந்து பேர் பண்ணிவிட்டு நான் தூங்காமல் என் தூங்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். பட் சின்ஸ் ஐ எம் லேர்னிங் பவுண்ட்ரிஸ் நவ், நானும் உங்கள் காசு கொடுத்து ட்ராவல் பண்ணுறேன், எனக்கும் உங்கள் ரைட் இருக்குது நிம்மதியாக தூங்குறதுக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு வாய்ஸ் அவுட் அப்படின்னு என் மைண்டை ரெடி பண்ணிட்டேன் நான். அப்போ என்ன பண்ணேன்னா, சரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புத்திசாலிங்கன்னு நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி, அப்போவே மணி ஒரு 2:30 இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போனேன். போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து நான் கேட்குறேன், நோ பிளான்ஸ் டு ஸ்லீப் அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஒருத்தவங்க வந்துட்டு ஒன்று கேட்டால் நீ எதாவது பதில் சொல்லணும்ல, அந்த பொண்ணு ஒன்றுமே பதில் சொல்லு. அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணான். எனக்கு லைட்டாக இரிட்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் 2 பேரும் கல்ல போடுறீங்க, ஓகே நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஐ காட் யூர் பாயிண்ட், ஓகே யூ யங், நீங்கள் பண்ணுறீங்க, நோ ஜெல்லசி என்னோட, ஓகே பண்ணுங்கள், சந்தோஷம் தான், ஒரு நல்ல கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஃப்ரெண்ட் ஆகுறீங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே. அண்ட் பட் யூ ஆர் டிஸ்டர்பிங் எவ்ரிபடி இந்த ட்ரெயின். யாராவது சொல்லுவாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாருமே சொல்லவே மாட்டுறாங்க. எவ்ரிபடி தேர் வர்
ஸ்லீப்பிங் லைக் அ லாக். சரி ஓகே, நம்ம தானே எப்போவுமே கேட்டால் பில் பண்ணுவோம், நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் வச்சுக்கிட்டேன் எனக்கு. ஓகே 3:30 வரைக்கும் உனக்கு டைமு, அதுக்கு மேலே அவங்க நிறுத்தலைன்னா நம்ம இன்டரப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டேன். 3:30 தாண்டிடுச்சு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது அவங்கள இன்டரப்ட் பண்ணுறதுக்கு. பட் இல்லை, நம்ம ஹெல்தி பவுண்ட்ரி வச்சுருக்கோம். நோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ கிவ் அ பாஸ் டு யுவர் கான்வர்சேஷன், என்னோடய தூக்கத்தை நீங்கள் கிடைக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். அவங்க திருப்பி எடுத்து பேசினாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் பேக்கப் பிளானில் வச்சுருந்தேன். தேங்க்ஃபுல்லி தட் கை அண்டர்ஸ்டுட். சாரி அப்படி சொல்லிட்டு படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே அவங்க எனக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்க. அண்ட் திஸ் கேர்ள் வாஸ் லிவிங் த பிளேஸ் வித் அஸ். ஆனால் அந்த பொண்ணு வந்து நல்லா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு என் கூட. ஐ காட் ஹர் த ஃபோனில். இப்போ ஹர் பாடி லாங்குவேஜ் வாஸ் வெரி வார்ம், ரொம்ப வெல்கமிங்காக இருந்தால். பட் நான் இந்த மாதிரி அஃபென்ஸாக பேசிட்டேங்கிறதுனால மூஞ்சி கொடுத்து சரியாக பேசலை. எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. பட் தென் ஐ ஸ்டுட் அப் ஃபார் மை செல்ஃப். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்திருக்கா, ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வில் சி.